அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தின் நோன்புகளை நாம் நிறைவு செய்துவிட்டு ரப்பினால் நமக்கு சன்மானமாக தரப்பட்ட பாக்கியமான ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த ஈகை திருநாளை, ஈந்தோக்கும் நன்னாளை நாம் எல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த மகிழ்ச்சியை என்றும் நிலைப்படுத்தி அருள் புரியானாக. அவனுக்கு பொருத்தமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரிய முஃமினீன்களே, இஸ்லாம் நமக்கு 2 பெருநாட்களை தந்திருக்கிறது. இஸ்லாம் நமக்கு 2 பெருநாட்களை தந்திருக்கிறது. அந்த பெருநாட்கள் அர்த்தமும் மரியாதையும் மிக்கவை. இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த 2 பெருநாட்கள் என்பது அது அர்த்தமுள்ளதும் மரியாதை மிக்கதும். பெருநாளுடைய காரியங்களிலே 2 அம்சங்கள் தான் முக்கியம். ஒன்று, முதலாவது பக்தி, இரண்டாவது ஈகை. இந்த 2ஐயும் தான் பெருநாள் நமக்கு வலியுறுத்துகிறது. உலகத்திலுள்ள மற்றவர்களுடைய கொண்டாட்டங்களைப் போல் அல்ல. நம்முடைய பாக்கியமான இந்த பெருநாள் என்பது ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்து நாம் பெருநாளை துவக்குகிறோம். நம்முடைய பெருநாட்கள் என்பது இபாதத். நம்முடைய பெருநாட்கள் என்பது வணக்கத்தில் தான் தொடங்குகிறது, தக்பீரை கொண்டு தொடங்குகிறது. நம்முடைய பெருநாள் தொடக்கம் என்பது தக்பீரை கொண்டு தான். அருமையானவர்களே, முன்னால் உள்ள சமுதாயங்களிலேயும் நோன்பு இருந்தது. முன்னால் உள்ள சமுதாயங்களிலேயும் நோன்பு இருக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த நோன்பு என்பது அவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதை அந்த சமுதாயம் மாற்றி அமைத்து விட்டது. உதாரணமாக யூதர்களை பொறுத்தவரையில் பொதுவாக இறை கட்டளை எல்லாவற்றையுமே தங்களுடைய இஷ்டத்திற்கு மாற்றக்கூடிய அந்த சமுதாயம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்த நோன்பையும் அவர்கள் மாற்றிவிட்டார். இந்த சமூகத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த கடமையை தனி நபர்கள் விரும்பினால் இது செய்யலாம் என்று ஆக்கினார்களே தவிர சமூகத்தினுடைய வணக்கமாக அவர்கள் இன்று வரை அதை ஆக்கவில்லை. அதேபோல கிறிஸ்தவர்கள், நாம் குறை சொல்வதற்காக அல்ல, நம்முடைய நோன்பை ஒப்பிடுவதற்காக சொல்கிறோம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே லென்த் கால வணக்கம் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் நோன்பு வைப்பதாக லென்த் கால வணக்கம் என்று அவர்கள் அந்த நோன்பு காலத்தை வைத்திருக்கிறார்கள். அதிலேயும் கூட திட்டமிட்ட வரைமுறை இல்லாத காரணத்தினாலே, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட வரைமுறை இல்லாத காரணத்தினால் விரும்பினால் நோன்பு நோக்கலாம். குறிப்பாக அங்கே உள்ள ஃபாதர்களும் கன்னியாஸ்திரிகளும் தான் அந்த நோன்பை பிரதானமாக எடுக்கிறார்களே தவிர மற்றவர்கள் இல்லை. அந்த நோன்பும் எப்படிப்பட்ட ஒரு நிலை? ஒருவேளை அரிசி உணவு சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், பழத்தினுடைய சாறுகளை சாப்பிடலாம், எந்த பானங்களையும் அருந்திக் கொள்ளலாம். 40 நாள் நோன்பு. இதுவும் விரும்பினால், சமுதாயத்தினுடைய நோன்பாக இல்லை. அதேபோல நம்முடைய ஹிந்து சகோதரர்கள், அவர்களுடைய விரதத்திற்கு எந்த பொது இலக்கணமும் கிடையாது. அவருடைய விரதத்திற்கு எந்த பொது இலக்கணமும் கிடையாது. காலமோ கட்டாயமோ இல்லை. ஒரு காலமும் இல்லை, அதை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவரவர் விருப்பம். பொதுவாக எல்லா சமுதாயத்தினுடைய நோன்பிலேயும் திடப்பொருளை தவிர்ப்பதுதான் அவருடைய பிரதானமான நோன்பு. திடப்பொருளை தவிர்க்க வேண்டும். திரவ பொருளை, தண்ணீரை, பழங்களை, அதே போல உள்ள திரவ பொருள் அதை அருந்தலாம் என்பதுதான் அவர்களுடைய நோன்பு. ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்தான இந்த நோன்பு என்பது, அருமையானவர்களே, இது சர்வதேச விதிகளை கொண்டது. இது சாதாரணமாக உள்ள ஒரு நிலை அல்ல. இதை பொறுத்தவரையிலே கண்டிப்பாக உணவு, தண்ணீர், காமம் இது தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய நோன்பை பொறுத்தவரையிலே உணவு, தண்ணீர், காமம் தவிர்க்கப்பட வேண்டும். முற்றிலுமாக அதை தவிர்த்திருக்க வேண்டும். இன்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், தண்ணீரை அருந்த மாட்டீர்களா, தண்ணீரும் குடிக்க மாட்டீர்களா என்று. இது எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மகத்தான பாக்கியம் அது. நம்முடைய சிறு பிள்ளைகளும் கூட அல்ஹம்துலில்லாஹ் ஆனந்தத்தோடு நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல உலகத்தில் எல்லோரும் இவர்களுக்கு அவர்களுக்கு என்று இல்லை, காலை முதல் மாலை வரை 1400 ஆண்டுகளாக
கொஞ்ச நாட்கள் அல்ல, இது 1400 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் குடிமகனாக இருந்தாலும் அவர் ஆண்களோ பெண்களோ எல்லோருக்கும் கடமை, யாருக்கும் இது விதிவிலக்கு தந்து சொல்லவில்லை, எல்லோருக்குமான சமூகத்தினுடைய பொது விதியாக இஸ்லாம் நமக்கு நோன்பை தந்திருக்கிறது. நம்முடைய நோன்புடைய விசேஷமே என்னன்னு சொன்னா சஹரும் இஃப்தாரும் தான். முஸ்லிம்களுடைய நோன்பின் மிக விசேஷமான ஒரு நிலையே சஹரும் இஃப்தாரு தான். உலகத்தில் எந்த சமுதாயமும் சஹர் இல்லை. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள். ஃபைன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னான். சஹர் செய்வதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். நாம் அந்த நேரத்தில் சாப்பிட்டு பழக்கமுள்ள நேரம் அல்ல இது. ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் சாப்பிட சொன்னான், அருந்த சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னான் என்பதற்காக நாம் செய்கிறோம். அதேபோல இஃப்தாரும் லா யஸாலுன் நாசு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை உரிய நேரத்தில் செய்யும் காலமெல்லாம் இந்த சமுதாயம் வெற்றியில் இருக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு. பக்தி என்பது இல்லை எனக்கு இன்னும் 2-3 மணி நேரம் தண்ணி குடிக்காம சாப்பிடாமல் இருக்க முடியுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் கழித்து நோன்பு திறந்தால் மார்க்கம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. உரிய நேரத்தில் நாம் பேரித்த மடத்தையெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த நொடியிலே, எந்த நிமிஷத்தில், எந்த நொடியில் திறக்க சொல்கிறார்களோ அருமையானவர்களே, எல்லோரும் நிர்பந்தமான நிலையில் வேற எங்கேயாவது பயணத்தில் மற்றது இருக்கிறாங்கன்னா அது வேற. ஆனால் உரிய நேரத்தில் நோன்பு திறப்பதற்குண்டான ஒரு நிலை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நோன்பு திறப்பதற்கான நேரம் எப்பொழுதோ தாமதம் இல்லாமல் நீங்கள் நோன்பு திறந்து விடுங்கள், அதிலே தாமதிக்க கூடாது. தாமதம் இல்லாமல் நோன்பு திறக்கும் காலம் எல்லாம் என் சமுதாயம் ஹைரில் இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதேபோல மருத்துவ ரீதியாக நம்முடைய குடலுக்கு ஓய்வு, ஆன்மீக ரீதியாக இறை நெருக்கம், சமூக ரீதியாக இரக்க உணர்வு, இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான பண்பு. பக்தி என்ற பெயராலே கொஞ்ச நேரம் கூடுதல் குறைவெல்லாம் இதிலே வைத்துக்கொள்ள இயலாது. சங்கைக்குரியவர்களே, ஏன் இவ்வளவு கடினமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து தந்தார்கள் என்று சொன்னால், பிறழ்தல்கள் இருக்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு மாத்துறதுங்கிறது இருக்கக்கூடாது. மற்ற சமயங்களை போல ஒரு நிலை பாதிப்பு இந்த நோன்புக்கு வந்துவிடும். ஒரு சின்ன விஷயத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் மற்ற சமூகங்கள் எப்படி நோன்பிலே அவர்கள் தங்களுக்கு ஏதுவாக மாற்றிய காரணத்தினாலே எப்படி அது பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதோ அதேபோல் ஒரு பாதிப்புக்கு இந்த நோன்பு ஆக்கப்பட்டு விடும். கியாமத்து நாள் வரை உள்ள இந்த மார்க்கம் சீராக அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வகுத்து தந்த திட்டம் தான் நீங்கள் உரிய நேரத்தில் சஹர் செய்யுங்கள். அதேபோல நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்துவிட்டால் தாமதம் இல்லாமல் நோன்பு திறங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இதுதான் பக்தி. இல்லை இவ்வளவு நாள் நோன்பு வச்சிருக்கிறோம், இன்னைக்கு நோன்பு பெருநாள், எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, இன்று நோன்பு வைத்தால் அவர் பாவி, இன்பு நோன்பு வைத்தால் பெருநாள் என்று நோன்பு வைத்தால் அவர் குற்றவாளி என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ, நம்முடைய சாலிஹீன்களான முன்னோர்கள் நமக்கு எப்படி வாழ்ந்து வகுத்து அதை வரையறுத்து தந்தார்களோ அந்த முறைப்படி செய்வதுதான் பக்தி. நம்முடைய இஷ்டத்துக்கு வைத்துக் கொள்வதல்ல. நாம இது வணக்கமாக இருக்குமோ, இப்படி செய்தால் இது இறைவன் ஏற்றுக்கொள்வானோ என்று நாம உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நவீனத்துவத்தின் பெயராலே, புதுமை என்ற பெயராலே அருமையானவர்களே நம்முடைய பக்திக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது. புதுமைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான புதுமை. இந்த காலத்திலெல்லாம் வட்டி விட்டு தவிர்த்து இருக்க முடியாது. அதனால மார்க்கத்தில் இதுக்கு ஏதாவது வழி இருக்குதான் பாருங்களேன். அருமையானவர்களே, நாம் தெளிவாக சொல்லுவோம், இந்த உலகத்தில் வட்டி என்பது அது அழிக்கும், பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்யத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் அது வளர்ச்சிக்குண்டான காரணமாக இருக்காது. நாம் அதிலே உறுதியாக நம்பவும் வேண்டும், அதை செயல்படுத்தவும் வேண்டும். உறுதியாக நம்பவும் வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும். புதுமை என்ற பெயராலே இன்று இந்த மார்க்கத்தினுடைய சில விதமான குறைபாடுகளுக்கான காரணமே என்னன்னு சொன்னா, புதுமை என்ற பெயராலே குர்ஆனுக்கு சொந்த விளக்கம், நம்முடைய புத்திக்கு வரக்கூடிய ஹதீஸ்களை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை, இமாம்களை சஹாபத்துகளை குறை சொல்வது என்பது போல உள்ள இந்த நிலைகள் தான் அருமையானவர்களே. நாம் நபிமார்களை பின்பற்றுகிறோம், சஹாபத்துகளை பின்பற்றுகிறோம், நல்லோர்களை பின்பற்றுகிறோம். அவர்கள் எதை நமக்கு
மார்க்கம் என்று சொல்லி தந்தார்களோ அதன் வழி நடப்பதுதான் பக்தியை அல்லாது நாம ஒன்றை உருவாக்கிக் கொள்வதல்ல, நாம ஒன்றை வைத்துக் கொள்வதல்ல. பிற சமுதாயம் அப்படி பக்தியோல் சில காரியங்களை ஆக்கி கொண்ட காரணத்தினால் நஷ்டப்பட்டு விட்டார் என்பதை பார்க்கிறோம். பெருநாள் குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஐயாமு அக்லின் வஷுர்பின், இது சாப்பிடும் நாள், இது நாம் அருந்தக்கூடிய நாள், நாம் இந்த தண்ணீரை அருந்தக்கூடிய நாள், இது சாப்பிடக்கூடிய நாள். இன்று நோன்பு வைக்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னது. அருமையானவர்களே, எனவே நம்முடைய பெருநாள் என்பது 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று பக்தி, பக்தி அடிப்படையாக கொண்டது. இன்னொன்று ஈகை, ஈகை அடிப்படையாக கொண்டது. இது ஈகை திருநாள், ஈந்து வைக்கக்கூடிய ஒரு நன்னாள். அந்த பண்பு இந்த சமுதாயத்தில் இருக்கும் வரை, நாம் அன்சாரிகளாக இருக்கும் வரை இந்த சமுதாயம் ஒருபோதும் நஷ்டமடையாது. அன்சாரிகளாக பிறருக்கு உதவக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இந்த சமூகம் இருக்கும் வரை ஒரு காலம் இந்த சமூகம் நஷ்டப்படாது. அருமையானவர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்வார். சமூகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டிய மகத்தான செய்தி அது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சலாசுன் உக்ஸிமு அலைஹின்ன, 3 காரியங்கள் சமூகமே விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் சொன்னார். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த 3 காரியங்களையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா நகஸ மாலும் மின் சதகா, ஒரு மனிதர் சதக்கா செய்கிறார் என்ற காரணத்தினாலே அவருடைய பொருளாதாரம் ஒருபோதும் குறைந்து போகாதுன்னு சொன்னார். அது எப்படி குறையாமல் இருக்கும்? பொருளாதாரம் குறையத்தானே செய்யும். நாம் எடுத்து தர்மம் செய்தால் அதிலிருந்து எடுத்தால் குறையத்தானே செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்கிறார்கள், குறையாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பணமும் சேர்ந்திருந்தால் அதை கொண்டு என்ன ஆக வேண்டுமோ அதை விட மேலாக சதக்கா கொடுத்ததற்கு பின்னால் மீதி உள்ள காரியத்தை கொண்டு அல்லாஹ் ஆக்கி வைப்பான். மீதி உள்ள காரியத்தை கொண்டு அதை விட சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். எனவே சதக்காவின் காரணத்தினால் உங்களுடைய பொருளாதார இழப்போ அது குறைந்துவிடும் என்பதோ அல்ல, மாறாக அது பரக்கத்தை பெறும் சொன்னாங்க. சத்தியமிட்டு சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், ஒமா ஜாத் அல்லாஹு அபுதன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸா, ஒரு ஆள் வந்து ஒரு தப்பு பண்ணார், மன்னிச்சுக்கங்கன்னு கேட்குறார், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றார், அதை மன்னித்தால் அல்லாஹ் இவருடைய அந்தஸ்தை கூட்டுவான்னு சொன்னான். ஒரு தடவை ஃபிரௌனுடைய வாசல்ல போய் இப்லீஸ் கதவு தட்டினானா. ஃபிரௌனுடைய வீட்டு வாசல்ல போய் இப்லீஸ் கதவு தட்டினானா. உள்ள இருந்து ஃபிரௌன், மை எதுக்குல் பாப், வாசலை யார் தட்டுறதுன்னு கேட்டானா. வாசலை யார் தட்டுறது என்று உள்ளே இருந்து கேட்கிறான். இப்லீஸ் சொன்னானா, நான் தான் ஆண்டவன் சொல்றியே, வாசல்ல கதவு தட்டுற ஆளுமா தெரியலன்னு கேட்டானா. நான் தான் அன ரப்புக்கும் லாயிலா, நான் தான் பெரிய ஆண்டவன் சொல்றியே, உங்க வீட்டு வாசல்ல கதவு தட்டுற ஆளை கூட உனக்கு யாருன்னு தெரியலையேன்னு கேட்டானா. நீ இப்லீஸா தான் இருக்கணும் உள்ள வான்ட்டானா. இவன் இப்படி சொல்ற ஆளா இருந்தா, என்கிட்ட இப்படி பேசுற ஆளா இருந்தா இப்லீஸா தான் இருக்கணும்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வச்சு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். நீனும் அல்லாஹ்வுக்கு விரோதமான ஆள் தான், நானும் அந்த ஆள் தான், ஆனால் நம்மளை விட மோசமான ஆள் அல்லாட்ட எப்பமாவது யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டாங்களாம். நம்ம 2 பேரை விட மோசமான ஆள் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது இருக்கிறாங்களா? ஷைத்தான் சொன்னானா, நான் பெற்ற அறிவை அடிப்படையாக வைத்து சொல்கிறேன். ஏன்னா அவன் எல்லா ஞானத்தையும் பெற்றிருக்கிறான், அறிவை பெற்றிருக்கிறான். அதனால தானே கெடுக்க முடியும். நல்லவங்களை கெடுக்கணும், தீமையை உண்டாக்கணும்னு சொன்னால் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா தானே முடியும். நான் பெற்ற அறிவை கொண்டு சொல்கிறேன். ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணினார், ஒரு ஆளுக்கு கெடுதி பண்ணினார், உளப்பூர்வமாக அவற்றை வந்து என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிறார், மனமிறங்கி கேட்கிறார், உளப்பூர்வமாக கேட்கிறார். அந்த நேரத்தில் அவரை மன்னிக்கலன்னு சொன்னால் நம்ம 2 பேரை விட அல்லாட்ட அவன் மோசமான ஆளுன்னு சொன்னான். நம்ம 2 பேரை விட அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் மோசமானவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பளித்தால் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை கூடுவான். அவங்க அந்தஸ்து இறங்கிறாதுன்னு சொன்னான், உங்கள் அந்தஸ்து கூடும்னு சொன்னான். சத்தியமிட்டு சொன்னார், நீங்கள் உபகாரம் செய்கிற காரணத்தினால் பொருளாதாரம் குறையாது. அதே போல நீங்கள் பிறரை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய இஸ்ஸத்தை, உங்களுடைய கண்ணியத்தை கூட்டுவான்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, ஒமா தவா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹுக்காக ஒரு ஆள் பணிந்தால் அல்லாஹ் இவரை உயர்த்துவான்.
ஆணவம் கொள்ளக்கூடாது. கல்வியின் காரணத்தினால், அமலின் காரணத்தினால், உலகத்தில் தான் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணத்தினால், வேறு வேறு காரணங்களினாலே ஒரு மனிதன் பெருமையை வெளிப்படுத்தினார். அல்ல பணிந்தால் அல்லாஹ் இவனை உயர்த்துவான் சொன்னார். பணிந்தால் அல்லாஹ் உயர்த்துவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 காரியத்தையும் சத்தியமிட்டு சொன்னார். அதிலே ஒன்றுதான் ஈகை. அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமுதாயம் நல்லபடியான முறையிலே, உலகத்து சமுதாயங்களிலே முஸ்லிம் சமுதாயம் பிறருக்கு உபகாரம் செய்வதிலே, மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்வதிலே முன்னணியில் இருக்கிறது என்று உலகத்தில் எல்லோரும் சொல்கிறார். உலகத்தில் எல்லோரும் அந்த காரியத்தை ஒப்புக்கொள்கிறார். அல்லாஹ் என்றென்றும் அந்த பண்பை நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானா. அருமையானவர்களே, ஹதரத் ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாருக்கு சதகாவினுடைய பண்பு இருக்கிறதோ, உபகாரம் செய்யக்கூடிய பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ, யசுத்து ஸதகத்து 70 பாபம் மின் அபுவாபி சூ, 70 வகையான கெடுதல்களை விட்டும் அந்த வாசல்களை அல்லாஹ் அவருக்கு அடைபட வைக்கிறான்னு சொன்னான். உபகாரம் செய்யக்கூடிய உள்ளம், பிறருக்கு ஈந்து வைக்கக்கூடிய அந்த உள்ளம், அந்த தன்மை யாருக்கு இருக்கிறதோ 70 வகையான கெடுதல்கள், 70 வகையான தீமைகளிலிருந்து அந்த மனிதர், அந்த சமூகம் பாதுகாக்க பெறும் என்று ஹதரத் ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். ஒரு முஸ்லிம் எல்லா நேரத்திலும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே எந்த காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டாங்க, உலகத்திலே ஒரு விடுகதை கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின ஷஜரத்தி ஷஜரத்தன் லா யஸ்குத்து வரக்குஹா இன்னஹா கல் முஸ்லிம், மரங்களில் ஒரு மரம் இலை உதிராது, அது என்ன மரம்னு கேட்டாங்க. மரங்களில் ஒரு மரம், அது இலை உதிராது, அது என்ன மரம்னு கேட்டாங்க. ஃபவக்கா அன்னாசு ஃபீ ஷஜரில் பவாதி, இருக்கிற மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ல விடுகதை கேட்குறாங்க, அது புதுமையான ஒரு மரமாக இருக்குமோ நினச்சி காட்டில் உள்ள ஒவ்வொரு மரங்களையாக யோசிக்கிறாங்க, அதாக இருக்குமோ இதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஒருத்தரும் பதில் சொல்லலை. கடையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா நஹ்லான்னாங்க, பேத்தம்பழம், அது அவங்க வீட்டு தோட்டத்திலே இருக்குது. எல்லோருடைய வீட்டு தோட்டத்திலும் முற்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம்னு சொன்னாங்க. உலகத்திலே சில பொருள்கள், வெள்ளரி பிஞ்சு இருக்குது இல்லையா, அது முத்துனா அதை கொண்டு பயன் கிடையாது. பாவக்காய் இருக்குதே, பழுத்தா அதை கொண்டு பயன் கிடையாது. மாம்பழம் இருக்குதே, காஞ்சி போனா அதை கொண்டு பயன் கிடையாது. காஞ்சி போனா அதை கொண்டு பயன் கிடையாது. பேரீத்தம்பழத்தை பொறுத்தவரையிலே அது மரம், அது பிஞ்சாக, காயாக, பழமாக, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் பிறருக்கு பயன்படும். ஒவ்வொரு பகுதியும் முழுமையாக பயன்படும். அந்த பேரீத்தம்பழத்தினுடைய அந்த விதை கொட்டை இருக்கிறதே, அது கூட ஒட்டகங்களுக்கு உணவு, அது கூட ஒட்டகங்களுக்கான உணவு. அது நம்ம ஊரில் அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் தென்னை மரத்தை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீத்தம்பழ மரத்தை உதாரணமாக எல்லா பருவத்திலேயும் அது பயன்படும், அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் பயன்படும், முழுமையாக பயன்படும் என்று சொன்னார். ஒரு முஸ்லிம் அப்படித்தான் இருப்பார். எல்லா காலகட்டத்திலேயும் மற்றவருக்கு உபகாரியாக, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய தன்மை கொண்டவராகத்தான் ஒரு முஸ்லிம் இருப்பார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுக்கு உள்ள ரீதியான, உடல் ரீதியான நோய்களுக்கும் கூட சதக்கா மருந்துன்னு சொன்னாங்க. தாவோ மரலாக்கும் பி சதக்கா, உங்களிலே நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு மருந்தை உண்டாக்குங்கள். நாங்கள் சதக்கா செய்யுங்க, உங்களுடைய நோய் குறையும்னு சொன்னாங்க. சதக்கா செய்யுங்கள், உங்களுடைய உள்ளம் இலகுவாகும்னு சொன்னாங்க. கடினமான உள்ளங்கள் இலகுவாகும் சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரீதியான ஒரு நிலையையும் அதே போல உள்ள ரீதியான நிலையிலேயும் உயர்வை ஏற்படுத்துவதற்குண்டான வழியை சொன்னார். குல்லு முரஇன் ஃபீ லில்லி சதகத்திஹி, ஒவ்வொரு மனிதனும் கியாமத்தில் அவனுடைய சதக்காவின் நிழல் தான் நிற்பான்னு சொன்னான். எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில், கடுமையான அந்த சூடுடைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சதக்காவின் நிழலில் நிற்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அந்த ஈகை என்பது எல்லா காலத்திலும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, குறிப்பாக இந்த நாள் ஈகை திருநாள், ஈர்ந்து வைக்கக்கூடிய நன்னாள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உபகாரத்தை செய்த காரணத்தினால்தான், அன்சாரிகளுடைய உபகாரத்தினால்தான் இஸ்லாம் வாழவும் வளரவும் உலகத்திலே வழிவகுத்தது. அவங்களுடைய உதவி இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்வை இஸ்லாம் பெற்றிருக்கார். அல்லாஹு தஆலா அதை காரணமாக வைத்து இங்கிருந்து சென்றவர்களுக்கு அவ்வளவு உதவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க, லவ்ரல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரான் மினல் அன்சார்,
ஹிஜ்ரத் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு அன்சாரியாகத்தான் உலகத்தில் பிறந்திருப்பேன்னு சொன்னான். அந்த அளவிற்கு உபகாரம் செய்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மக்காவாசிகளே வெட்கப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய எல்லா நன்மையும் இவங்க கொண்டு போயிடுவாங்க போல் தெரியுதுன்னு சொன்னாங்களாம். நம்முடைய எல்லா நன்மைகளையும் இவர்களுடைய சதகாவின் காரணத்தினால், உபகாவின் காரணத்தினாலே எல்லா நன்மைகளையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் போல் தெரிகிறது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு உபகாரம் செய்தார். அருமையானவர்களே, அன்சாரிகளாக இந்த உம்மத் இருந்தது என்று சொன்னால் எந்த காலகட்டத்திலேயும் எந்த சிரமங்களையும் நாம் வென்றுவிடலாம். நாம் அன்சாரிகளாக இருந்தால் எந்த காலகட்டத்திலும், அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை மக்களே, கியாமத்தினுடைய நாளில் நான் மீசானுக்கு அருகில் நிற்பேன் சொன்னான். நன்மையை நிற்கக்கூடிய தராசுக்கு அருகிலே நான் இருப்பேன். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் யார் உபகாரங்களை செய்தார்களோ, சதகாவை செய்தார்களோ, அந்த சதகாவின் காரணத்தினால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். அதை கொண்டு அவர்களுடைய ஈடேற்றம் கிடைத்து விடும் சொன்னாங்க. அதற்கு நிகராக ஒன்று இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதர் மரணமானால் உலகத்துக்கு வர ஆசைப்படுவார். குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்தரல வேண்டும். உலகத்தை விட்டு ஒரு மனிதர் இறந்தால் உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவார். எதுக்கு ஆசைப்படுவார்? குர்ஆன் சொல்கிறது. எதற்காக உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவார்? அவருக்கு உலகத்தில் உபகாரங்களுடைய நன்மைகளுடைய பலாபலன்கள் என்ன என்பது காட்டப்பட்டு விடும். அதெல்லாம் தெரிந்துவிடும். அந்த உலகத்துக்கு போயாச்சுன்னா எதுவும் ரகசியம் அல்ல, எல்லாம் தெரிந்துவிடும். அந்த நேரத்திலே அவர் சொல்வாராம், மரணத்தினுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் என்னை தாமதித்தால் போதும், உலகத்தில் எனக்கு கொஞ்ச நாள் வாழ்வதற்கு வாய்ப்பை தந்தால் ஃபஅஸத்தக், நான் நன்மையான காரியங்களை அல்ல உபகாரத்தை சதகாவை செய்து வாக்கும் மின சாலிஹி, நான் சாலிஹான ஒரு மனிதன் ஆயிடுவேன்னு சொன்னார். என்ன அதனுடைய பலாபலன்களை கண் முன்னால் காண்கிறார். இறந்த பிறகும் கூட ஒருவர் உலகத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுவதற்கு பிரதானமான காரணமாக அவருடைய சதகாவினுடைய பலன்களை கண் முன்னால் கண்டதினால் அப்படி சொல்வார் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, எனவே இந்த நாட்கள் இரண்டு அம்சங்களை நம்முடைய பெருநாள் கொண்டது. ஒன்றாவது பக்தி, பக்தியை அடிப்படையாக கொண்டது, தேவையில்லாத காரியங்களை கொண்டதல்ல, இது அனாச்சாரமான காரியங்களை கொண்டதல்ல, இது வீணான காரியங்களை கொண்டதல்ல, இது பக்தியின் அடிப்படையில் செயல்படக்கூடியது நம்முடைய பெருநாட்கள். அதே போல ஈகையின் அடிப்படையில் ஈந்தோக்கும் நன்னாளாக இது அமைந்திருக்கிறது. இந்த நாளில், இந்த பெருநாளில் நாம் தாராளமான முறையிலே ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, உறவுகளுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும். இந்த நாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும், ஆனந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், உறவுகளை சென்று சந்திக்க வேண்டும், பெரியவர்களிடத்தில் துஆவை பெற வேண்டும், நம்முடைய பெற்றோர்களிடத்தில் துஆவை பெற வேண்டும். அதே போல உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு, அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த பெருநாட்களை நாம் காரணமாக ஆக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பெருநாட்கள் என்பது நம்முடைய வாழ்விலே இன்னும் நம்முடைய உபகாரங்களை அதிகரிப்பதற்கு, உறவுகளை வலிமைப்படுத்துவதற்குண்டான ஒரு மகத்தான நல்ல ஒரு நாளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த காலங்களிலெல்லாம் ரமலானுடைய காலங்கள் என்பது கொரோனா போன்ற கொடுமையான அந்த வியாதியின் பெயராலே பல்வேறு அமல்களை கூட்டாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ரப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்தான். எல்லா காரியங்களையும் சிறப்பாக உலக அளவிலே முஸ்லிம்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு பக்தியோடு இந்த காரியத்தை அவர்கள் ரமலானுடைய நோன்பை நிறைவேற்றியிருக்கிறார். அல்லாஹு தஆலா எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்தருள்வானாக. இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் நிலைவரச் செய்தருள்வானாக. அவனுக்கு பொருத்தமுள்ளவர்களாக அல்லாஹ் என்றென்றும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.